ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. இந்த டைமில் தான் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு வந்து கிளம்ப கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்க்கு அதாவது ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு தேவையான அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் பாலும் ரெடி பண்ணுவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தோசை, அதுவும் சுகரி பட்டர் தோசை. அதாவது பட்டர் வந்து நிறையா சேர்த்துட்டு மேலே வந்து சுகரை வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறணும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாமல் என் பொண்ணு வந்து தொட்டுக்க சட்னி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுகர் தோசை மேலே வந்து சாக்லேட் சிரப் இல்லைன்னா ஜாம் அப்ளை பண்ணி கொடுத்தோன்னா அது வந்து சாப்பிட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பட்டர் தோசை ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் எடுத்துடலாம். இந்த பாலும் கொதிச்சிருச்சு. ஸோ மைலோ வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து பாலை ஊற்றி ஆற்றி வச்சுருவேன். இது ஆறிட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு அந்த குளிக்கிறது, பல் விளக்குறது ஸோ அதெல்லாம் வந்து அவள் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அந்த தோசையை நான் வந்து பிச்சு வச்சுட்டேன். இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சுகர் போட்டிருக்கும், பட்டர் வந்து நிறையாவே சேர்த்துருக்கேன். அதனால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஸ்நாக்ஸ் டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் தான். அதனால் ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட் இல்லைனா கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவேன். அந்த பாக்ஸோடு சேர்த்து டிஷ்யூ பேப்பரும் வச்சு அனுப்பிச்சிருவேன். ஸோ 6:15 ஆச்சு. இந்த டைம் வந்து ஸ்கூலுக்கு வந்து வேன் வந்துடும். ஸோ நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸ்கூல் கிளம்பும்போது ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு கேட்டுச்சுன்னா இந்த குட்டி பாப்பா வந்து எழுந்திரிச்சு வந்துடுவா. இன்றைக்கி கொஞ்சம் சவுண்டு கேட்டுருச்சு, அதனால் எழுந்திரிச்சு வந்துட்டா. அப்போது நாங்கள் திரும்பியும் ஒரு தடவை குட்டி தூக்கம் போட்டுட்டு 7:30 மணிக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ 7:30க்கு இப்படி தான் இருக்கும் சிங்கப்பூர் வந்து மார்னிங் டைமே இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் நடக்கும், பிஸியாக இருக்கும். அந்த பார்க்கே பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கும். ஸோ மார்னிங் எக்ஸசைஸும் நிறையா பண்ணுவாங்க. குரூப்பாக இருக்கிற எக்ஸசைஸும் அந்த பாட்டிங்கெல்லாம், சைனீஸ் பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து செய்வாங்க. ஸோ மார்னிங்கே வந்து விளையாட ஆரம்பித்தாச்சு. நாம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு ரொம்பவே தீந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த டப்பாலே அந்த சம்படத்திலே கீழே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ரவை சேர்த்து ரவா தோசையாக செய்யலாம், இல்லைன்னா வந்து ராகி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான் சேர்க்க போகிறோம். ஓட்ஸை நல்லா பவுடர் பண்ணி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை செய்ய போகிறோம். ஸோ ஓட்ஸ் வந்து நான் என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா குவேக்கர் ஓட்ஸ். அது வந்து குவேக்கர் ஓட்ஸோட ஹோல் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை தான் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்க போகிறோம். எங்கிட்ட மாவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 3 கரண்டி மாவு தான் இருக்கும். ஸோ அதனால் ஓட்ஸோட அளவு வந்து அதிகமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மாவு தீரும் போது கூட செய்யாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அப்பப்போ இந்த மாதிரி ராகி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த ஓட்ஸை அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பு மாவு இருந்தால் அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி தோசை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் குட்டி பாப்பாவுக்கும் வந்து செய்ய போகிறேன். அதனால் வந்து இந்த ஓட்ஸ் பவுடர்லேயே வந்து ஒரு 2லேருந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்துகிட்டு ப்ளூபெர்ரி சேர்த்து ஒரு ப்ளூபெர்ரி போரேஜ் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ப்ளூபெர்ரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ப்ளூபெர்ரி இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ப்ளூபெர்ரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு பர்சனலாக இந்த ப்ளூபெர்ரி பிடிக்காது, அவ்வளோவா ஸ்வீட் இருக்காது, அதனால் நான் பிடிக்காது. ஆனால் என்னோடய கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த ப்ளூபெர்ரி. ஸோ இதை தான் நான் வந்து ஓட்ஸில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஓட்ஸில் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ப்ளூபெர்ரியில் ஸ்வீட் இருக்காது. அந்த ஃப்ளேவரோடு கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கொடுத்தாலும் சரி. நான் ப்ளூபெர்ரி அந்த பொரிஜை வேக வச்சுட்டேன். இந்த மீதி இருக்கிற ஓட்ஸ் பவுடரையும் அந்த மாவில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஓட்ஸ் பவுட்ரு சேர்த்துருக்கனால உப்பு தேவைப்படும்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்படி நம்ம தோசை மாவு பக்குவமாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உடனடியாக சுடாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு சுடும்போது தோசை இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக சுடுறதுக்கு பதிலாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னைக்கு வந்து சட்னி எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஏன்னா வந்து எல்லாமே வந்து அதாவது மீதமானது எல்லாமே நிறையா இருக்குது. இது நேற்று நைட்டு பண்ண கொரியண்டர் சட்னி. ஸோ அதுவும் இருக்குது. அதே போல் நேற்று மத்தியானம் பண்ண புடலங்காய் கூட்டும் இருக்குது. ஸோ அதனால் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக சட்னி அரைக்கவே இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே வந்து அந்த தோசைக்கு சரியாக போயிடும். அதனால் இது ரெண்டுமே நான் வந்து திரும்ப ஒரு சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ போரிஜ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த பக்கம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ப்ளூபெர்ரி போரிஜ் செய்யும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ளூபெர்ரிலேருந்து வர கலர் வந்து ஒரு பர்பிள் அண்ட் பிங்க் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கலர் இருக்கும். அந்த போரிஜோட கலரும் சூப்பராக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், ஓட்ஸ் தோசையும் ரெடி ஆகிட்டுருக்கு. கொத்தமல்லி சட்னியும் ரீஹீட் பண்ணிட்டேன். இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு நம்ம தோசை சுடும்போது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் வந்து ஓட்ஸ் தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தோசை வாக்குறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் போட்ட சாம்பார், கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுவேன். வாழைக்காய் இருந்தால் அதுவும் கூட போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல உருளைக்கிழங்கு வறுவல், பூண்டு உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தட்டின பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அந்த பூண்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்குல நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரே ஸ்டைலில் செய்யாமல் நிறைய விதமாக நீங்கள் செய்யலாம் உருளைக்கிழங்கு பொரியலை. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த பிறகு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ வந்து ஒரு நார்மலாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வறுவல் ரெசிபி தான். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்கூல் டைமிங்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்ன்றேன், ஏன்னா டைம் வந்து 1:55 ஆகிடுது. இப்போ வந்து ஸ்கூல் வேன் வந்து திரும்ப வரும். ஸோ அதுக்கு வந்து கூப்பிடுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ டெய்லியுமே வந்து கூப்பிட போடுறதுனால அவளுக்கு தெரியும் எங்கே போய் நிற்கணும், எங்கே போய் உட்காரணும், நாங்கள் எங்கே போய் வெயிட் பண்ணுவோங்கிறது எல்லாமே தெரியும் பாப்பாவுக்கு. ஸோ வந்து ரெகுலராக நான் வந்து செய்கிறதுனால அது வந்து
தெரியும் எங்கே வந்து வேன் வரும் வந்து நிற்கும்னு. ஸோ இங்கே ஸ்கூல் டைமிங் இவ்வளோ தான். 1:30க்கு வந்து உங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். காலையில் ஏர்லி மார்னிங்க்கு ஆரம்பித்து உங்களுக்கு அதாவது 7:30க்கு ஆரம்பித்து 1:30க்கே ஸ்கூல் முடிஞ்சிடும். நம்ம ஊர் மாதிரி 5 o'clock அந்த டைமிங்லாம் கிடையாது. நம்ம ஊரில் வந்து 9க்கு ஆரம்பிக்கும், 5க்கு முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 7:30க்கு ஆரம்பித்து 1:30க்கு ஸ்கூல் முடிச்சிடுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போனால் தான் அந்த 2 o'clock ஆறுது, 2:30 ஆறுது. ஸோ அந்த டைமிங் ஸ்கூல்லாம் வந்துட்டோம். ஸ்கூல் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்து கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு கொஞ்சமாக மளிகை ஜாமான்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது. அங்கே தான் ஒரு வீலாகில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அம்பிகா ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் போய் வாங்கினேன். இதில் வந்து கொஞ்சம் கெட்டி அவல், உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரவா பாக்கெட்டு. இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 170, 250 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். கோதுமை ரவை பார்த்திங்கன்னா அதுவும் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லினா $3.10, அதாவது $3.10. இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு, இந்த காணப்பயிறு சொல்லுவாங்களே அந்த கொள்ளு. இது வந்து கடையலுக்கும் நல்லாயிருக்கும். அந்த சூப் வைக்க அந்த மாதிரி இட்லி செய்யும்போது அது கொஞ்சம் சேர்த்து அரைச்சோன்னா அதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கோதுமை ரவை. இதுதான் வந்து ரொம்ப விலை அதிகம், $3.10. ஸோ இது வந்து 1 kg பாக்கெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேத்தி லீவ்ஸ் இது வந்து இல்லை, ஏன்னா ஏதாவது இந்த பன்னீர் மசாலா அதெல்லாம் செய்யும்போது இது சேர்த்துக்கிட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நான் அது வந்து இல்லை, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு பாக்கெட் வந்து மல்லித்தூள் வாங்கியிருக்கேன். பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி. இதில் வந்து சின்ன சின்ன ஒரு பேக்கு 250 கிராம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கிடைக்குது. ஸோ இது வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 2-3 டைம் வந்து மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு அப்பள பாக்கெட், அவ்வளோதான். ஸோ இந்த வீலாக் வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.